வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 2.1 ஹோம் தேட்டர். லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியாக 100 வாட்ஸ் பவர் வரக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபயர். லாஸ்ட் கிளாஸ்லங்கும்போது ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு TDA 7265 அந்த ஐசியோடைய பின் அவுட், அதுக்கு எவ்வளோ வோல்ட் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லியிருக்கேன். அந்த ஐசிக்கு 12 வோல்ட்டிலிருந்து 40 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். இருந்தாலும் நம்ம என்ன 24 வோல்ட் டிசி கொடுக்கலாம். 5 ஆம்பியர் கரண்ட் வேணும் இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த ஐசி மானோவாகவும் யூஸ் பண்ணலாம், ஸ்டீரியோவும் யூஸ் பண்ணலாம். மானோவிலேருந்து ஸ்டீரியோ எப்படி மாற்றுறது, ஸ்டீரியோ டு மானோ எப்படி மாற்றுறது வித்து சர்க்யூட் டயக்ராமோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ தான் எந்த நேரத்துலையும் உங்களுக்கு புரியும். எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? தென் வோல்டேஜ், ஆப்ரேட்டிங் வோல்ட்டு வைடு ரேஞ்ச் இருக்குது. இந்த ஐசிக்குள்ளே ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது, தெர்மல் ரன்அவே கேட்டசிட்டி ப்ரொடெக்ட் இருக்குது. எல்லாமே ஃபீச்சர்ஸும் இந்த ஐசியில் இருக்குது. ஓகே, இந்த ஐசியை பேஸ் பண்ணி தான் இந்த டோட்டல் சர்க்யூட்டே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பர்டிகுலராக உங்களுக்கு ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நியூ கமர் யாராவது இருந்தாங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். அதில் ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஒரு ஆம்பிளிஃபயர் அசம்பிள் பண்ணால் என்ன தேவை அப்படிங்கிற பற்றி. ஓகேங்களா? இப்போ பார்த்துட்ருக்கீங்க, இந்த சேசிஸ் வந்துருக்கு. இது விலை கம்மி, இது சேசிஸ் விலை ஜாஸ்தி. இந்த கேபினெட். ஓகே, இப்போ இந்த கேபினெட்டில், பெரிய கேபினெட்டில் இதை அசம்பிள் பண்ணியிருக்கோம். சேம் சர்க்யூட் உங்களுக்கு காமிச்ச இந்த 5 நாளாக 5 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த 5 வீடியோவுடைய டோட்டல் உங்களுக்கு கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு காம்பேக்டாக ஒரு கேபினெட்டுக்குள்ளே எல்லாம் சீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு பேனலில் கூட நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கேபினெட்டில் கூட இதை அசம்பிள் பண்ண முடியும். ரொம்ப நெருக்கமாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாடல் எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாமா? இது வால்யூம் கண்ட்ரோல். ஓகேவா? இந்த இடத்துல வந்து பேஸ் கண்ட்ரோல், பாஸ் கண்ட்ரோல், ட்ரிபிள் கண்ட்ரோல், பேலன்ஸ் கண்ட்ரோல். பேலன்ஸுங்கிறது தான் என்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சப் ஃப்ரீக்வன்சி அல்லது சப் வால்யூம் கண்ட்ரோலாக யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு MP3 மாடல் பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஒவ்வொரு மாடல் வித்தியாசமான மாடல் இருக்குது. அந்த வித்தியாசமான மாடல் அந்த லாஸ்ட் கிளாஸில் கூட G ஸ்டார் பற்றி கொடுத்துருந்தோம். G ஸ்டாரில் எல்லா மாடலும் எங்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஒரு 250, 350, 650, 850, 1350 வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு லாஸ்ட் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? இது 073, 082B. ஓகேங்களா? அதில் ஒயிட்டு, ப்ளூ எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்கோடரோட கோஆக்சியல் அவுட்புட்லேருந்து எப்படி டீகோட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு மாடல். இது வந்து 083 ஒயிட், ப்ளூ எல்லா கலர் இருக்குது. ஸோ எல்லா மாடலுமே எங்கிட்ட இருக்குது. இந்த மாடலில் ஆட் பண்ணுறதை பொறுத்து அதனுடைய ரேட் வந்து மாறும். ஓகேங்களா? எப்பவுமே அதனுடைய என்ன அசசரிஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுறோமோ அதை பொறுத்து ரேட் மாறும். உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? இதில் வித் ஹோல்டர் கைப்பிடி இருக்குது, லுக்காக இருக்குது. இப்போ ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்க்கலாம், எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். எங்களுடைய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வர முடியும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி வரலாம். ஆன்லைன் ட்ரைனிங்காக இருக்கிறதுனால நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் இருந்த இடத்துல இருந்துகிட்டே ஒரு குவாலிட்டி எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங்கை கற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? இதில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆக்சிலரி இன்புட் இதில் கொடுத்துருக்கேன், மைக் இன்புட் கொடுத்துருக்கேன், எல்லாமே இதில் கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாஸில் இருக்குது. இதை வந்து ரிலீஸ் பண்ணுறேன், ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறேன். எல்லாமே 8 இன்ச்சு கம்ப்ளீட்டாக 8 இன்ச்சு ஸ்பீக்கர், 2 ஒரு SRC 8 இன்ச்சு ஊஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம், சப் ஊஃபர். ஓகேவா? 6 இன்ச்சு சப் ஊஃபர் 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது பாஸ் கூட்டி பார்க்குறேன்.
பாஸ் குறைக்கிறேன். இப்போ பாஸ் குறைச்சிட்றேன். ட்ரிபிள் ரைஸ் பண்ணுறேன். ட்ரிபிள் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், ட்ரிபிள் குறைக்கிறேன். பாஸ் மறுபடியும் 1 செகண்ட் போடுறேன். கூடவே என்ன பண்ணுறேன், சப் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஹெட்ஃபோனில் கேட்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஓப்பன் சோர்ஸில் கேட்குறப்ப அந்த குவாலிட்டி இருக்காது. அதாவது ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறப்போ அந்த வீடியோ பார்க்குறப்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி. மறுபடியும் பேஸ் கூட்டுறேன். ட்ரிபிள் பேஸ் ஃபுல்லாக வைக்கிறேன். இதில் உங்களுக்கு சப்போஸ் ஹார்ட் பேஸ் சாஃப்ட் பேஸ் வேணும்னா உள்ளே இருக்க ப்ரீசெட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்க்கலாம். பாஸ் பட்டன் ஓகே. கம்ப்ளீட் நில் வால்யூம் ஓகே. எந்த விதமான ஹார்ம் டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இருக்காது. இப்போது நம்ம உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இந்த கேபினெட்டை நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பாருங்கள், இதில் இப்போ என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வேணும் நீங்கள் அசம்பிள் பண்ணணுன்னா இதனுடைய காஸ்ட் வந்து 2500 வரும். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு சப்ரி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் வித் ப்ரீசெட்டோட. இந்த இடத்துல ஒரு பிடி போர்டு 2 டிரான்சிஸ்டர் பிடி தான். இந்த இடத்துல ஒரு 7265, இந்த இடத்துல ஒரு 7265. இது ஸ்டீரியோ, இது மானோ ஃபார் சப்புக்கு. 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். கூடவே ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர், ரெக்டிஃபயர் ஓகே. இங்கே பவர் ஆன் சுவிட்ச் இருக்குது. மைக் இன்புட் கொடுத்துருக்கேன். ஆக்சிலரி இன்புட் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு சேனல் ஆக்சிலரி இன்புட் நீங்கள் கொடுத்துக்கலாம். உதாரணமாக ஒரு டிவி இருந்ததுன்னா டிவியில் வர்ற ஆடியோ அவுட்புட்டை எடுத்து நம்ம இன்புட் கொடுத்து நல்லா லவுடாக கேட்க முடியும். வித் 2.1 பிரிச்சும் நல்லா கேட்க முடியும். ஓகேவா? சரி, இப்போ இதில் பேக்கில் பார்த்தீங்கன்னா, பேக்கில் எப்படி கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டிஎம்கே அவுட்புட் சாக்கெட்டில் இது வந்து லெஃப்ட் சேனல் ரைட் சேனலுக்கு. இதில் எதுக்கு 2 கொடுத்துருக்கு அப்படின்னா, ஒருவேளை 6 இன்ச்சு சப் இருந்தால் நீங்கள் 2 கொடுக்குன்னா கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு 8 இன்ச்சு சப்பு கொடுத்துக்கலாம். சப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கொடுக்குறப்போ கூட இன்னொரு சப்பு ஆட் பண்ணிக்கலாம். வால்யூமை குறைச்சி வச்சுக்கலாம். ஓகேவா? நல்ல குவாலிட்டி, பக்கா அவுட்புட் நல்லா இருக்குது குவாலிட்டி. தேவைப்படுறவங்க இந்த ஆம்பிளிஃபையர் வாங்கிக்கலாம். இதனுடைய காஸ்ட் வந்து 2500 வரும். ஓகேங்களா? சேசிஸ் பெருசாக இருக்கிறனால இதை விட சேசிஸ் பெருசு இருக்குது. அது வாங்கும்போது இன்னொரு 50 ருபீஸ் அதிகமாக வரும். ஓகேங்களா? கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் அசம்பிள் பண்ணுறதுக்கு. அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள், அதில் உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். இப்போ இதோட பார்க்க போனோம்னா இதில் ஒரு 2.1 ஆம்ப் எப்படி அசம்பிள் பண்ணலாம் லோ பட்ஜெட்லன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.